வா வாத்தியாரே! இல்ல நீ போ வாத்தியாரே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி இல்லன்னா கார்த்திய பார்த்து, நீங்க ஏன் இப்ப வாத்தியார் கெட்டப்ப போட்டுட்டு வந்தீங்க? அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா, இப்ப அவர் பேர கெடுக்கிற மாரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இது ஒரு நலன் குமாரசாமி படம். 10 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு படம் வருது. சூதுகவும் மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா இது ஒரு கார்த்தி படம். கார்த்தி படம் என்னைக்குமே நம்மள டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணாது அப்படிங்கிற ஒரு பேரு இருக்கு. அப்படிலாம் நம்பி இந்த படத்துக்கு போனீங்கன்னா அவ்வளோதான் செத்தீங்க. இந்த படத்தோட மொத்த டியூரேஷனே ஒரு 2 மணி நேரம் 9 நிமிஷம் தான். ஒரு சின்ன படமா இருக்கு. நலன் குமாரசாமி படம் வேற. நல்லா கிடுகிடுன்னு போவோம். நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சு தான் போய் நான் உக்காந்தேன். ஆனா, ஒரு 2 மணி நேர படமே ஒரு 3 1/2 மணி நேரம் படம் மாரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. இந்த படத்தோட கான்செப்ட் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த உல்ஃப் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? நைட் ஆனா ஓநாயா மாறிடுவாரு. பகல்ல ஆனுச்சுன்னா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்கிற மாரி காட்டுவாங்கல்ல. எப்பயிலேருந்தோ இதே மாரி கான்செப்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன இந்த படத்துல ஓநாய்க்கு பதிலா நைட் ஆனா எம்ஜிஆர் வந்து உள்ள பூந்துக்குவாரு. பகல்ல ஆனா கார்த்திக் ஒண்ணுமே புரியாது. அவ்வளோதான் இந்த படத்தோட கான்செப்ட். சரி ஓகே அப்படிதான் இருக்குங்கிறது ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சாலும் சரி அவரோட அந்த சாங்ஸ்லாம் வச்சு நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் போய் உக்காந்தேன். சீரியஸா தேட்டரில் இதுக்கெல்லாம் விசில் பறக்கும் கிளாப்ஸ் வரும்னு நினச்சவங்க வச்ச சீன்ஸ்க்கெலாம் கூட ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எம்ஜிஆரோட இன்ட்ரோ ஏஐயில் எம்ஜிஆரே காமிச்சாங்க. அப்படி காமிச்ச சீனில் கூட ஒரு சவுண்டு வரல. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன் வரைக்குமே பார்த்து வெறுத்து போய் தான் ஆடியன்ஸ் உட்காந்துருந்தாங்க. இதெல்லாம் விட மோசமாக இருந்தது சந்தோஷ் நாராயணனோட பிஜிஎம். உண்மையிலே அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிஜிஎம்மும் சரி ஒரு சாங்கும் சரி ரீமிக்ஸ் சாங்கும் சரி எதுவுமே நல்லா பண்ணலை.